இப்ப மேல பாக்குறீங்களா, இவர் தான் அர்னால்டோட பையன். இப்போ கடந்த கொஞ்ச நாளா நிறைய பேர் அர்னால்டோட பையனான ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ போட்டு நான் பாக்குறது லிட்டரலி ஒரு 11 மணிக்கு அந்த மாதிரி டைம்ல பார்த்தேன் நைட்டு. ஆக்சுவலா கணேஷ் கேசவன் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வீடியோல எங்களை எதுவுமே குறையெல்லாம் சொல்லல, அவர் போட்டது அவர் ஸ்டைல்ல போட்டிருக்காரு. ஆனா அவர் பேசினது வந்து எங்களுக்கு தப்பா கன்வே ஆயிருமோன்னு அப்படின்னு செக் பண்ணி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டிருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்கள வச்சு பேசி போட்டிருக்கிறது ஒரு வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா லிட்டரலி எனக்கு எந்த கஷ்டமே கிடையாது. அதே மாதிரி நானும் கேட்டேன், ப்ரோ நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா ப்ரோ அப்படின்னு கேட்டேன். அது கணேஷ் கேசவன் ப்ரோ வந்து கமெண்ட்லேயே சொல்லியிருந்தாரு, ப்ரோ நீங்க கரெக்டா சொல்லியிருக்கீங்கன்னு. பட் எனக்கு இன்னுமே ஒரு சந்தேகம் இருக்கு, நான் ஏதாவது தப்பா பேசியிருப்போம் போல, அதனாலதான் அவர் எடுத்து போட்டிருக்காரு அப்படின்னு. பட் நான் போய் அவர் டிஎம்ல மெசேஜ் பண்ணதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கொஞ்சம் கேளுங்களேன். இல்லை ப்ரோ, எனக்கு வந்து அன்வான்டா உங்க மேலே ஹேட் வர்றது வந்து நானும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச கிரியேட்டர் நீங்கள். ஒன்று நான் மேபி இந்த வீடியோவில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கலாம், இவங்க 3 பேரும் கரெக்டாக தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். தனியாக ஸ்கிரிப்ட் பண்ணுறதுனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஃப்ரெண்டு கிட்ட காட்டி கேட்கும்போது தான் அவரும் சொன்னார், ஆமாண்டா அவங்கள தப்புன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த புது கண்டென்ட் கிரியேட்டர்லேயே எனக்கு பிடிச்ச ஒரு சில கண்டென்ட் கிரியேட்டரில் உங்களுக்கு ப்ரோ யாருமே இந்த டேவிட் வாகின்ஸ் வீடியோ பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்கள் ஒரு சில கண்டென்ட் ரொம்ப யூனிக் வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை கேட்ட உடனே எனக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே இல்லை. ஏன்னா நான் போடுற கண்டென்ட் ஒரு 3000-4000 பேத்துக்கு ரீச் ஆனாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் மறுநாள் செக் பண்ணி பார்த்ததுக்கு அவங்க அந்த பேலன்ஸ் இந்த 2 கண்டென்ட் கிரியேட்டரும் என்ன போட்டுருந்தாங்கன்னா, ப்ரோ இந்த மாதிரி பேசியிருக்க வேணாம் ப்ரோ, எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நான் அவங்கள குறை சொல்லக்கூடாது, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக ஹர்ட் ஆயிருக்கும். எனக்குமே ஒரு டவுட் இருக்க போய் தான் நான் டிஎம்லேயும் போய் கேட்டேன், ப்ரோ இந்த மாதிரி நான் ஏதாவது தப்பா சொல்லியிருக்கேன் நான். ஆனால் அவரும் ப்ரோ நீங்க தப்பாலாம் சொல்லலை, நான் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, எனக்கு வந்து நான் யோசிக்க என் பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா இருந்துச்சு. பட் ஆடியன்ஸ் ரீதியா பார்க்கும்போது நான் பேசினது தப்பு தான் ப்ரோ, நான் ஒரு சின்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கணும், நீங்க கரெக்டா சொல்லியிருக்கீங்கன்னு அப்படி அவரே தப்பா உணர்ந்துட்டாரு. கணேஷ் ப்ரோ இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா எனக்கு உங்க மேல இருக்க ரெஸ்பெக்ட் இன்னுமே தான் அதிகமாச்சு. ஆக்சுவலா இந்த வீடியோ நான் போடவே மாட்டேன்னு தான் நினைச்சேன். பட் நான் உங்களை எந்த விதத்துல இந்த மாதிரி சொல்றது அப்படின்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் இந்த வீடியோவே போடுறேன். என்னை எல்லாரும் ஒரு மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் சீக்கிரம் 10,000 ஃபாலோவர்ஸ் போகணும். 10,000 ஃபாலோவர்ஸ்ங்கிற ஒரு மைல் ஸ்டோனுக்கு நான் வீடியோ ரெகுலரா போட்டுட்டு இருக்கேன். நம்ம ஃபிட்னஸ் கண்டென்ட் ரெகுலரா வந்துட்டே இருக்கும். மறக்காம என்ன ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டீலோக்கே என்ன சொன்ன மாதிரி 5 கிலோ மசில் மாஸ் மாதிரி எனக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பிளானை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லலாம். ஸோ மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம கணேஷ் ப்ரோவை கணேஷ் ப்ரோ சாட்ல கமெண்ட் அடிச்சு விட்டு போங்க. ஓகே பை.